முத்துக்குமார், ஈழம் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்தாலே போஸ்ட் அடிக்கக்கூடாதுன்னு ஆர்டர் வந்து திமுக ஆட்சியில் இருக்கு. ஐநாவினுடைய வரலாறில் முதன் முறையாக கொலை செய்தவன் தான் செய்த கொலையை பற்றி விசாரிப்பது என்பது இலங்கையில் நடக்கிறது. ஐநா மன்றத்திலிருந்து ஈழ பிரச்சனை வெளியே நீக்கப்பட போகிறது. இலங்கை அரசை முழுவதுமாக நியாயப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக மாற்றுவது வேலை நடந்துட்டு இருக்கு. வணக்கம். அகம்புறம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு ஆளுமையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில ஈழப்போரின் இறுதி கட்டத்தின் போது இளைஞர்களையும் இது பற்றி அதிகம் பேச வைத்த, செயல்பட வைத்த ஒருவர். வட இந்திய ஊடகங்கள்ல தமிழர்களின் குரலா ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு சில குரலில் இவரும் ஒருவர். நடந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு காரணமானவர்களை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த பல்வேறு நாட்டினர்கள் அன்று முதல் இன்று வரை போராடி வந்தாலும் தமிழகத்தில் இருந்து இவரது குரல்தான் ஐக்கிய நாடு வரை ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. Tamil life is also equally precious that of Syrian innocence. In a similar way, let there be an international criminal tribunal for Sri Lanka under UN Charter Article 22 to investigate crime of genocide of Tamils. No one ought to be judged in his own cause. மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களை இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். ஈழ பிரச்சனை போர் இறுதி கட்டத்தில் இருந்தபோது மிக வேகமாக துரிதமாக இளைஞர்கள்கிட்டையும் இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போகணும், அரசையும் கேள்வி கேட்கணுங்கிற ஒரு அழுத்தத்தோடு இந்த அமைப்பை நீங்கள் உருவாக்குனீங்க. அதுக்காக அந்த சமயத்தில் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதற்கு பிறகுமே இப்போ பார்க்கும்போது தமிழகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இளைஞர்களை இந்த பிரச்சனைகளை நோக்கி திருப்பணும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு அப்போ இருந்த வீரியம் இருக்குது? அப்போ இருந்த வீரியத்தில் எந்த வித மாற்றமும் கிடையாதுன்னு சொல்லப்போனால் அதை விட பரந்த தளத்தில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். மே 17 இயக்கம் நான் தனி நபராக இல்லை, தோழர்களெல்லாம் சேர்ந்து தான் வந்து இதனுடைய முயற்சிகளை முன்னெடுக்கிறோம். இன்னும் பல தளங்களில் வந்து மே 17 இயக்கம் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு போயிருக்கு. குறிப்பாக நீங்கள் சொல்லணுன்னா மூவர் விடுதலைக்காக எங்களுடைய தோழர்கள் செய்த பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக, அதில் பிற நாட்டினுடைய பங்களிப்புகள், இல்லை இங்கிருந்த சுப்பிரமணிய சாமி பங்களிப்புலாம் வெளியே கொண்டு வந்ததில் மே 17 இயக்கத்தினுடைய உழைப்பும் இருந்தது. அதில் அதே போல் கூடங்குளம் போராட்டத்தில் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் லேனாகுமார் அவர் 3 வருஷம் அதில் தொடர்ச்சியாகவே அந்த போராட்டத்தில் நின்றுந்தார். மாணவர் போராட்டத்தில் தோழர்கள் இருந்தாங்க. அப்புறம் மீத்தேனை பொறுத்த வரைக்குமான முதல் கட்டுரை எங்கள் தோழர்கள் கொண்டு வந்தாங்க, அப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி. அப்புறம் அந்த பிரச்சனை வந்து எப்படி மக்கள்கிட்ட சொல்கிறதுங்கிறதுல எங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தது. ஏன்னா அது வந்து சயின்டிஃபிக்காக இருந்தது, டெக்னாலஜிக்கலாக இருந்தது, என்விரான்மெண்டலாக சூழலியல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது. அப்போ அதில் தான் வந்து நாங்கள் ஒரு ஆவணப்படத்தை எடுத்து அது வெளியிட்டோம். அது மிக பரவலாக மிகப்பெரிய அளவில் வந்து மக்களை போய் சென்றடைஞ்சது. அது அந்த பிரச்சனையோட முழு வடிவத்தை சொல்லுச்சு. இப்போ ஈழம் என்பது எங்களுக்கு மையமான ஒரு வேலை திட்டத்தில் முக்கியமான வேலை திட்டம். ரெண்டாவது காரணம் என்னென்னா வந்து ஈழப்பிரச்சனை மூலமாக இந்த தமிழர்களுக்கு நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை புரிஞ்சு கொள்வது என்பது எளிதாகவும் இருந்தது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு. அதாவது நம்ம ரொம்ப பாதுகாப்பாகவே வாழ்ந்திருந்தோம், எந்த பிரச்சனையுமே எல்லாம் வாழ்ந்திருந்த மக்கள்கிட்ட இல்லை 1.5 லட்சம் பேர் வந்து இனப்படுகொலை நடக்குது, அதுவும் இந்த நாகரிகம் அடைந்த சமயத்தில் நடக்குதுன்றது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிற இதனால் இது ரெண்டையும் சேர்த்து நாங்கள் பேசும்பொழுது மக்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க. உண்மையாக சொல்ல போனால் ஈழ பிரச்சனை என்பது தமிழக மக்களினுடைய மனதில் ஒரு ஆழ வடு இருக்குது. நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் இப்போ பேசினாலும் அதற்கு நின்று அவங்க நேரம் கொடுத்து அதை கவனிக்கிறாங்க, கவலையோடு பேசுகிறாங்க, என்னப்பா நடக்குதுன்னு இப்போ கேட்பாங்க. அப்போ அதனால் வந்து மே 17 இயக்கம் முன்னை விட வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஈழ பிரச்சனை தீவிரமாக இருந்தபோது நிறைய இயக்கங்கள் இதற்காக வேலை செய்யறதுக்கு, இதை மக்களிடம் எடுத்து செல்றதுக்கு அப்படிங்கிற பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அமைப்புகளில் பெரும்பாலான அமைப்புகள் பார்த்திங்கன்னா எங்கே போச்சுன்னே தெரியல. அவங்களுடைய அடுத்த கட்ட வேலை திட்டம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்து தமிழக பிரச்சனை அப்படின்னு வரும்போது அவங்க எல்லாமே காணாமல் போயிட்டாங்க தான். இப்போ நீங்கள் வந்து குறிப்பிட்டு நீங்கள் வேலை திட்டம் உங்களது என்ன வச்சுருக்கீங்கன்னு சொன்னாலுமே
பொதுவாக மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இலங்கையவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஈழ பிரச்சனையை தான் முன்னெடுக்கிறீங்க அப்படின்னு. இந்த கேள்வி வந்து பொதுவான கேள்வியாக இப்போ வரைக்குமே இருக்குது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, இது எங்ககிட்ட கேட்குறாங்க, ஈழ பிரச்சனையே நீங்கள் எவ்வளோ நாள் பேசுவீங்கன்னு. நாங்கள் அடுத்து 100 வருஷம் பேசுவோம், அதில் எங்களுக்கு எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ரெண்டாவது வந்து ஒரு இனப்படுகொலையை வந்து நீங்கள் போகிற போக்கில் கடந்து போயிட முடியாது. 1.5 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அதனுடைய பின்னணி எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குங்கிறத நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் புது புது தகவல்கள் எங்களுக்கு அதில் கிடைக்கிது. அதில் இப்போ அந்த தகவலை நாங்கள் முழுமையாக சொல்லி ஆகணும் இந்த விஷயங்கள். அதுவும் இல்லாமல் அதுக்கு எதிர்த்தரப்பு செய்யக்கூடிய நாங்கள் வந்து சொல்கிறதுன்னா, இந்த இனப்படுகொலை யுத்தத்தில் வந்து இலங்கையினுடைய பங்கு முக்கியமானது. இந்தியா பங்களிக்க உதவி செய்யலைன்னா இலங்கை இப்படி ஒன்று செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. மேற்குலகம் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் வேலை செஞ்சது, சீனாவும் பாகிஸ்தான் வேலை செஞ்சது. இப்போ இத்தனை நாடுகள் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஈழ பிரச்சனையை வந்து இன்னும் அவங்க வந்து ஈழ தமிழர்கள் வந்து தங்கள் உரிமையை பெற்றுவிடக்கூடாது என்பதில் எத்தனை நாடுகள் முனைப்பாக வேலை செய்கிறாங்க, தினம் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க அவங்க. அப்போ அவங்க தொடர்ச்சியாக வேலை செய்யும் பொழுது நம்ம எதிராக வேலை செய்யக்கூடிய பாதிக்கப்பட்ட தரப்பு நம்ம இன்னும் 2 மடங்கு வேலை செய்யணும், அல்லது 4 மடங்கு வேலை செய்யணும். அப்படியெல்லாம் நம்ம ஒன்றும் செய்யலை. உண்மையாக சொல்ல போனால் வேலைகள் நிறைய இருக்குது. அதாவது இலங்கையில் வந்து தமிழர்களை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த அரசுமே வேலை செய்யுது, இராணுவம் வேலை செய்யுது, அங்கே இருக்க நீதித்துறை வேலை செய்யுது, காவல்துறை வேலை செய்யுது, ஊடகம் வேலை செய்யுது, அறிவியல் அங்கே இருக்கிற அறிஞர்கள் வேலை செய்கிறாங்க. இத்தனை நபர்கள் வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் இவங்கெல்லாம் ஃபுல் எம்ப்ளாய்டுன்னு சொல்லக்கூடிய முழு மாத சம்பளம் வாங்கிக்கிட்டு ஒரு காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தமிழர்களை ஒடுக்குவதற்காகவே இத்தனை 1000 பேர் வேலை செய்யும் பொழுது அதே அளவுக்கு நம்ம எதிராக வேலை செய்யக்கூடிய வலிமை நம்மகிட்ட யாருமே இல்லை. அப்படிலாம் நம்ம பண்ணது, நம்ம ரொம்ப குறைவாகத்தான் அதுக்கான ஆற்றலை போடுறோம். இன்னும் பல தோழர்கள் இதில் வந்து இணைஞ்சு வேலை செய்யணுங்கிறத அங்கே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட்டை உங்களுக்கு கொலை பண்ணணும்னு சொல்லி ஒரு அரசு வேலை செய்யுது. அரசு வேலை செய்யக்கூடிய இதில் தன்மையை விட நீங்கள் பல மடங்கு நீங்கள் வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் அப்படி இல்லையே இங்கே. இப்போ ஈழ பிரச்சனைக்காக அப்படின்னு ஒருங்கிணைந்த ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கும் இல்லையா, அப்போது ரொம்ப தீவிரமாக வந்து ஊடகங்கள் அதை பற்றி பேசினாங்க. அது நல்ல விதமாகவோ இல்லை தவறான விதமாகவோ எப்படியோ ஒரு செய்தி வெளியே வந்துச்சு, அல்லது சமூக வலைத்தளங்கள் மூலமாக நிறைய செய்திகள், இந்த கடைசி இறுதிக்கட்ட போர் நடக்கும்போது நிறைய செய்திகள் வெளிவரக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அப்போது அதுக்காக ஒரு எழுச்சி வந்த இளைஞர்கள் நீங்கள் மற்ற போராட்டங்களை, சமூக போராட்டங்களை முன்னெடுக்கும் போது, தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய போராட்டங்களை எடுக்கும்போது அதே அளவு வீரியத்தோடு அவங்க செயல்படுறாங்களா, இல்லை அவங்க அது தன்னை இந்த போராட்டங்களில் முன்னிறுத்துறாங்களா? இல்லை, நீங்கள் இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஈழப் போராட்டம் நீண்ட காலமாக பிரச்சாரம் செய்யப்பட்ட ஒன்று. அதே போல் நீங்கள் இருக்கக்கூடிய முல்லை பெரியார், நாங்கள் அதற்கான சென்னையில் ஒரு போராட்டத்தை ஏற்பாடு பண்ணும்போது கிட்டத்தட்ட 10,000 பேர் இதில் வந்தாங்க. மற்ற விஷயங்கள் வந்து நீங்கள் எவ்வளவு தூரம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய பங்களிப்புங்கிறது இருக்க முடியாது. மக்கள் நீங்கள் குறை சொல்லவே முடியாது. நீங்கள் எவ்வளோ தூரம் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் செய்வதற்குரிய இடம் கிடையாது. அதாவது என்னென்னா, அரசாங்கத்து நெருக்கடி வந்து அதிகம். நீங்கள் 10 கூட்டம் கேட்டிங்கன்னா ஒரு 8 கூட்டம் அனுமதி கிடைக்காது, 2 கூட்டம் உங்களுக்கு அனுமதி கிடைக்கும். இந்த 2 கூட்டத்தை வச்சு நீங்கள் கூட்டம் நடத்தணும். இப்போ இந்த எல்லா பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா அரசாங்கம், அந்த அரசு அமைப்பு இதெல்லாமே வந்து முக்கிய காரணமாக இருக்குது. தமிழகத்தை பொறுத்தளவு எடுத்துட்டோம்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம அதுக்கான நேரத்தை செலவழித்து போய் விழிப்புணர்ச்சியோ போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் திரும்ப திரும்ப திமுகவோ அதிமுகவோ அப்படின்ற ஸ்டாண்டு தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஏன் வந்து ஒரு நான் மூன்றாவதுன்னு சொல்லும்போதே 3வது அணி அதை நான் குறிப்பிடலை, வேற ஒரு மாற்று அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைக்கு ஏன் வந்து மக்கள் அவ்வளவு எழுச்சியாக மாற முடியலைன்னு நினைக்கிறீங்க, இல்லை மாற மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி இல்லைங்க. என்னென்னா, திமுக அதிமுக ரெண்டும் வந்து பல்வேறு காரணங்கள், ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். ஒரு காரணம்னா, ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு நிறுவனங்களாக மாறி இருக்கு, ஒரு கம்பெனியாக சொல்லலாம். அவங்க அரசாங்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க கான்ட்ராக்ட் கிடைக்கும், சப் கான்ட்ராக்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்ந்தீங்கன்னா வேலைக்கு ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ற மாதிரி தான் அது. நீங்கள் கவுன்சிலர் போஸ்ட் கிடைக்குன்னா ஒரு GM ஆகிற மாதிரி, அதில் வந்து இத்தனை லட்ச ரூபா, இத்தனை கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் உங்களுக்கு வந்துடும். இது போன்ற மிகப்பெரிய அளவுக்கு வருமான வாய்ப்புகளை வந்து மற்ற கட்சிகளால் ஏற்படுத்தலாம் முடியாது. அவங்க தான் அரசாக இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக அதிமுக யார் ஆட்சியில் இருந்தாலுமே இந்த 2 கட்சியினுடைய பகுதி செயலாளர்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கிடைக்கும், ஏதோ ஒரு வகையில் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்களுக்கு வந்து இன்னும் சிறு விகிதம் தான் போய் கிடைக்கும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு 30-40 லட்சம் பேர் வந்து வேலை கிட்டத்தட்ட எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க. திமுகங்கிறது ஒரு அதிமுகங்கிறது வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனமாக மாறி போனதுனால அதுவே ஒரு அடிப்படையில் ஒரு தரப்பு மக்களுக்கு வந்து இது தோற்று போச்சுன்னா அவங்களோட வாழ்வாதாரம் போகுங்கிற ஒரு இடம் இருக்குது.
ரெண்டாவது நீங்கள் எத்தனை தூரம் வந்து நீங்கள் கட்சி கட்டமைச்சிருக்கிறீங்க உள்ளுக்குள்ளார அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 2 கட்சிகளும் மிகப்பெரிய அளவுக்கு கட்சி கட்டமைப்புகளை எல்லா இடத்தையும் உருவாக்கியிருக்கிறாங்க. அப்புறம் மாற்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாற்றுக்கு வந்து உழைக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஏதோ நீங்கள் 2 பேர் கூட்டணி வைக்காமல் இருந்தால் மாற்றுங்கிற அர்த்தம்லாம் இல்லை. அப்படி வந்து மக்கள் பார்க்கல. நீங்கள் உண்மையாலுமே அடித்தட்டுலேருந்து மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கான போராட்டத்தை, சமரசம் இல்லாத போராட்டத்தை உருவாக்கணும். இந்த 2 கட்சிகளை வந்து நீங்கள் அம்பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய போராட்டங்கள் அப்படிங்கிறது வந்து நடக்கலை. இல்லை, நம்ம நடக்கிற போராட்டங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா பெருந்திரளான மக்கள், ஒரு சில மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க. பெருந்திரளான மக்களுடைய அந்த மௌனம் கூட அந்த போராட்டத்தை நீர்த்து போக வச்சிருதுன்னு நினைக்கிறீங்களா? அடுத்தடுத்த தடவை நம்ம அந்த போராட்டத்தை வந்து இப்போ கூடங்குளம் போராட்டம்னா அங்கே அவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறதுனால அங்கே பெருந்திரளான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மற்ற பகுதிகளில் இருந்து யார் போகிறாங்கன்னா, திருமுருகன் காந்தி போவார், இல்லை இன்னொரு அமைப்பினுடைய தலைவர் போவாங்க, இல்லை அவங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் போவாங்க. இப்படி தான் இருக்குது. மற்ற எல்லாரும் அங்கே போய் நிற்கணும் அப்படின்னா, அப்போது பெருவாரியான மக்கள் ஒரு மௌனத்தை வந்து கடைபிடிக்கிறாங்கல்ல, அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்க விரும்பலையா, இல்லை அது நமக்கு தேவையில்லாததுப்பா அப்படின்னு அவங்களாவே அவங்க வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால கூட அந்த போராட்டங்கள் ஒரு நீர்த்து போகிற மாதிரி அரசை வந்து போய் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா தமிழக சூழல்ல? இல்லைங்க, அப்படி இல்லை. என்னன்னா, இப்போ இடைந்தகரை மக்கள் இருக்காங்க, நேரடியாக பாதிக்கப்பட்டாங்க. அவங்க கிட்ட 25 வருஷம் கழிச்சு அந்த போராட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஒரு நெருக்கடி சூழல் வந்த பிறகு தூரத்தில் இருக்கக்கூடிய பிற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய, எங்களுக்கு திரும்ப தான் சொல்கிறேன், எங்களுக்கு வந்து பெரியாருக்கு கிடைச்ச மாதிரியான எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள்லாம் இங்கே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் பணம் நிதி வசூல் பண்ணி 40-50 ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணினதுக்கு பிறகு 5 மணிக்கு வந்து ரத்து பண்ணுவாங்க. இந்த 50,000 ரூபா உங்களுக்கு போயிடும். அதற்கு பிறகு நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும், அனுமதி வாங்கணும். இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ நீங்கள் எத்தனை மக்கள்கிட்ட நீங்கள் சொல்ல முடியுதுன்னா இல்லை. ஆனால் ஒரு அரசு வந்து ஒரு அறிக்கை கொடுக்கறது வந்து இங்கே இருக்கிற பத்திரிகைகள் உடனடியாக வெளியே வருது. இப்போ நாங்கள் சொல்வதற்கு முழுவதுமான பொய் தகவலை அவங்க கொடுப்பாங்க அவங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து கூடங்குளம் போராட்டத்தை முழுமையாக தெரிஞ்சு அது நியாயத்தை உணர்ந்த பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை, தினசரி பத்திரிகை, முழு பத்திரிகை 32 பக்கத்தையும் கூடங்குளம் பிரச்சனையும், அணு உலை பிரச்சனை, அணு உலை கொள்கை பற்றியான முழு பத்திரிகை வெளியிடுறாங்க. ஒட்டுமொத்த கேரளாவுக்கும் போகுது. அங்கே வந்து இந்த ஆளும் கட்சிக்கு எதிர்கட்சிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் கிடையாது. அதனால கேரளா இருக்கக்கூடியவனுக்கு தகவல் தெரியுது. இந்த கட்சி பிரச்சனை வேற, நீங்க ஓட்டு வாங்க போறது பிரச்சனை வேற. மாநிலமான கேரளாவில் இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது தமிழகத்துல ஏன் இந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு சூழல் இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குது? நீங்க பெரியாருக்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதிகாரத்தோடு சமரசம் செய்து கொள்ளாமல் இருந்தவங்க ரொம்ப குறைவு. நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க பேராசிரியர்கள் ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டா ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு தயாராக வரல. ஆசிரியர்கள் தயாராக இல்லை. எழுத்தாளர்கள் நம்ம பொது தளத்தில் நாங்கள் பார்க்கவே முடியாது. படைப்பாளிகள் சொல்லக்கூடிய கலைஞர்கள் பெரிய அளவுக்கு வர்றதே கிடையாது. இதை தவிர உங்களுக்கு இருக்க பத்திரிகைகள் அரசை சார்ந்து நின்று அவங்க கிடைக்கக்கூடிய டெண்டர் ஆடு, விளம்பரம், அந்த விளம்பரத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ இது ஒட்டுமொத்தமாக மக்களுக்கும் அரசுக்கும் நடுவில் உண்மைகளை சொல்லக்கூடிய சமூகம் வந்து என்ன இருக்குன்னா, சந்தர்ப்பவாதமாக பிழைப்புவாதிகளாக மாறி இருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஈழப்படுகொலையை பற்றி தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் வாயை திறந்து பேசியிருக்க மாட்டாங்க. எத்தனை சாகித்ய அகாடமி வாங்கினவங்கலாம் பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன மனசாட்சி இருக்குது? 1.5 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டதை பற்றி இன்னைக்கு வரைக்கும் எழுத முடியாத ஒரு எழுத்தாளராக இருந்து ஒரு கவிஞர்களாக இருக்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய ஓவிய கலைஞர்களாக இருக்கிறாங்க, ஒரு கதாசிரியர்களாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களை என்னன்னு சொல்லுவீங்க? ஆனால் இது வந்து மற்ற மாநிலங்கள் இப்படிலாம் கிடையாது. நீங்கள் இதே கேரளாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர்கள் முன்னணியில் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இந்துத்துவ பிரச்சனை வந்த பொழுது அவங்களுடைய பட்டங்களை திருப்பி கொடுத்தாங்க, விருதுகளை திருப்பி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் ஒரு எழுத்தாளர் திருப்பி தரலை. அந்த அசிங்கத்தை நியாயவரப்படுத்தினாங்க அவங்க. அப்போ நீங்கள் அதாவது சமூகத்தின் மனசாட்சியாக இருக்கக்கூடிய இந்த நபர்கள், அறிஞர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், இவங்க வந்து முழுவதுமாக வந்து என்னென்னா சந்தர்ப்பவாதிகளாக, விலை போனவர்களாக, சமரசம் செய்யக்கூடியவர்களாக, ஒரு அடிமைகளாக மாறி இருக்கிறார்கள். நீங்கள் ரஷ்ய புரட்சி நடப்பதற்கு முன்னாடி படைப்பாளிகளுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. டால்ஸ்டாயிலிருந்து ஆரம்பிச்சு, தஸ்தேவ்ஸ்கிலிருந்து ஆரம்பிச்சு பண்ணக்கூடிய எழுத்துக்கள் வந்து மக்களை வந்து போராட்ட மனநிலைக்கு தயார் பண்ணுது. முதல்ல வந்து போராட்டம், புரட்சி இப்படிங்கிறதுலாம் அது ஒரு பண்பாடுங்க, மனநிலை. இதை நம்ம இப்படியும் எடுத்துக்கலாமா? இப்போ கேரளாவில் நீங்கள் வந்து இருக்கிற எழுத்தாளர்கள் அல்லது கலைஞர்கள் வந்து அவங்களுடைய அவார்டை திருப்பி கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும், இங்கே வந்து இந்துத்துவாவுக்கு எதிராக, அதாவது இந்துத்துவாவை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு பிரிவினர் தான் இங்கே அவார்டே வாங்குறாங்கங்கிறனால கூட அது நடக்காமல் இருந்திருக்கலாம் இல்லையா? பெருவாரியான மக்கள் இங்கே அவங்க தான் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன்.
இல்லைங்க, இங்கே என்ன பிரச்சனைனா நீங்கள் 2 கட்சிக்கும் சார்பாக நிற்பாங்க. இதுதான் பிரச்சனை. 2 கட்சியோடைய நீங்கள் இந்த 2 கட்சி என்ன பண்ணுதுன்னா இந்திய தேசிய கட்சிகளை பகைச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் இந்துத்துவத்தை எதிர்த்து நீங்கள் பெரியார் வழியில் வந்த திமுகவும் பேசாது, பெரியார் வழியில் வந்ததா சொன்னால் அதிமுகவும் பேச மாட்டாங்க. அப்போ இந்த கட்சி பேசலைன்னா மற்றவங்களும் பேச மாட்டாங்க. இதை நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் பேச விரும்புகிறோம். அதே மாதிரி பெரியாருக்கு பிறகு திராவிட கழகத்தினுடைய செயலற்ற தன்மை, சந்தர்ப்பவாதம், அதனுடைய அந்த தலைமை செய்த உங்களுக்கு வந்து தேர்தல் கட்சியோட போய் சேர்ந்து நின்றது என்பது தமிழ்நாட்டுக்கு நடந்த மிகப்பெரிய துரோகம். அது எங்களை போன்ற பல 100 அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள் வந்திருக்கின்றன. எங்களுக்கு அடுத்த இளைஞர்கள்லாம் வந்துட்டாங்க. நாங்கள் இளைஞர்கள் நாங்கள் சொல்ல முடியாது. எங்களுக்கு அடுத்த இளைஞர்லாம் வந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன இடத்தை வந்து திராவிட கழகம் கொடுத்துருக்குது, நாங்கள் பகிரங்கமாக வைக்கிறோம். அது அப்படி உனக்கு கொடுக்காம அதை முழுக்க சொத்தாக மாற்றி தங்களுடைய ஒரு இதாக மாற்றிட்டு வெறும் அடையாளத்துக்கு சில வேலைகளை பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு பல்கலைக்கழகம் இருக்குது. எவ்வளவோ நாங்கள் வந்து ஆய்வு பண்ணுவதற்கான வசதிகளை ஏற்பாடு பண்ணி தரணும். நாங்கள் எங்கேயோ போயிட்டு உட்காந்து ஒரு திரையிடலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நாங்கள் அதை ஒரு தாய் இடமா பார்த்து நான் கொடுத்துருக்கேன். இதுக்கான அட்லீஸ்ட் இந்த கருத்தை வந்து நேரா அவங்க கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பாவது இருக்குதுங்களா? அது வாய்ப்பு அவங்க தான் ஏற்படுத்தணும். அவங்க என்னைக்கு எங்களோட கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க? நம்ம முயற்சி செய்யலாம் இல்லையா? இல்லைங்க, நாங்கள் எதுக்குங்க செய்யணும்? நீங்கள் பண்ண தப்புனால தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் எதுக்கு வரணும்? நாங்கள் ஏன் வந்து உங்க கூட இணையில? இல்லை, இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொது பிரச்சனைங்கும் போது அனைத்து அமைப்புகளும் அனைத்து கட்சி எல்லாரையுமே நம்ம அழைப்பு விடுக்கிறோம். நம்ம அந்த பிரச்சனைக்காக எல்லாரும் இணைந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது வேற அப்படின்னு இல்லாமல் பொது பிரச்சனைங்கும் போது நம்ம கூடிக்கிறோம். இது நீங்கள் குறிப்பிடுறது கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொது பிரச்சனை தான். ஏன்னா எல்லா சூழல்லையுமே வந்து இந்த மாதிரி போய் பொருள் செலவு பண்ணி தான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு பொதுவான இடம் இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறதுக்காக நம்ம போய் பேசுறதுல ஏன் விஷயம் வரும் சொல்றேன்னா, 2009 இனப்படுகொலை நடந்த பொழுது எங்கேயுமே அரங்கம் கிடையாது. சுவரொட்டி ஒட்ட முடியாது, பிரச்சாரம் செய்ய முடியாது, பேச முடியாது. அந்த சமயத்தில் அத்தனை வசதிகள் வைத்திருந்த திராவிட கழகம் அதற்கான வேலைகளை செய்யவும் இல்லை. அதற்குரிய போராட்டங்களை அவங்க நடத்தவும் இல்லை, எதிர்த்து அறிக்கைகள் விடவும் இல்லை, மக்களை திரட்டவும் இல்லை, மக்கள்கிட்ட உண்மையை சொல்லவும் கிடையாது. அவங்களுக்கு அத்தனை வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்தது, பண்ணவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நடந்த அவங்களோட நிலைப்பாடுகள் எடுத்து பார்த்தா இப்போ சமீபத்தில் அவங்க போட்ட தீர்மானங்களில் வந்து இலங்கை ஒன்றுபட்ட இலங்கைக்குள் வடக்கு கிழக்கு மாகாணத்தை இணைச்சு பண்ணக்கூடிய காங்கிரஸ் என்ன சொன்னதோ காங்கிரஸை வழிமொழியக்கூடிய திராவிட கழகத்தை நாங்கள் கற்பனையில் நினைச்சு பார்க்க முடியுது. பெரியார் காங்கிரஸ்க்கு எதிராகத்தான் வந்து நின்று மிகப்பெரியது கட்டமைச்சார். இன்னைக்கு அவங்களோட அறிக்கை ஈழத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாருங்க, 1.5 லட்சம் மக்கள் தங்களுக்கு விடுதலை வேணும் என்று தியாகம் பண்ணியிருக்கும் பொழுது திராவிடர் கழகம் எந்த அடிப்படையில் அவர்கள் அந்த கோரிக்கையை முழுசும் விட்டு நீங்க இலங்கைக்குள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தீர்வு வடக்கு கிழக்கை சேர்த்துக் கொள்ளுங்கிற மாதிரியான ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. அப்ப நீங்க இந்த இடத்துல வந்து நாங்க எப்படி போய் அவங்க கிட்ட நாங்க என்னன்னு சொல்லி அவங்க கிட்ட பேச முடியும்? எந்த நேர்மை அவங்க கிட்ட இருக்குது? ஒரு இனப்படுகொலைக்கு சார்ந்து வேலை செய்வதற்கான அனைத்து நிறுவன வாய்ப்புகளும் திராவிட கழகத்துக்கு உண்டு. திருமுருகன் காந்தி தொடர்ச்சியா வந்து திமுகவை ஒழிக்க வேண்டும், காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டாண்டை தான் எடுக்கிறாரு. ஆனா அதிமுகவை பத்தி பேசுவாரு. ஆனா பெரிய அளவுல வந்து அந்த சாடல் இருக்காது. முழுக்க திமுக எதிர்ப்பு கருத்துக்களை தான் சொல்லுவாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இது பற்றி உங்களோட கருத்து என்ன? இது வந்து திமுகவால் வைக்கப்படுறது. திமுக பொறுத்த வரைக்கும் திமுக நீங்க ஆதரிக்கல அப்படின்னா நீங்க யாரோ ஒருத்தருக்கு சார்பானவர் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. திமுகவை தான் மொத்தமா வந்து டார்கெட் பண்ற மாதிரியான ஒரு பிம்பம் தான் தெரியுது உங்களுடைய பேச்சுகள்லையும் எழுத்துகள்லையும் கூட. அதுக்கு என்ன, அது கான்சியஸா பண்றதா இல்ல வந்து ஒருவேளை இதை குறைவாக அதிமுகவை குறைவாக சாடுவதனால இது பெருசா தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ அதிமுக எதிராக தான் நாங்கள் வந்து மீத்தேன் பிரச்சாரத்தை எடுத்து பண்ணோம். இப்போ நாங்கள் வழக்கு வாங்கினது எல்லாம் அதிமுக எதிராக அதிகமாக வாங்கியிருக்கிறோம். அதை குறித்து திமுக பேசவும் இல்லை. அப்போது நாங்கள் அதிமுக எங்கள் மீது தாக்குதல் நடத்தின பொழுதோ, நாங்கள் காவல்துறையாக தாக்கப்பட்ட பொழுதோ, காவல்துறை பொய் வழக்குகள் எங்கள் மீது பதிவு பண்ணப்பட்ட பொழுதோ அவங்க வந்து எங்களுக்காக வந்து பேசுனதே கிடையாது. அப்படி ஒரு நிலைப்பாடை இன்னைக்கு வரைக்கும் அவங்க எடுத்தது கிடையாது. அந்த மின்சார ஊழல், அதிமுக அரசு செய்த மின்சார ஊழல் பெரிய அளவு கொண்டு வந்தது மே 14 இயக்கம் தான். அதை வந்து எந்த இடத்துலையும் அவங்க வந்து அதுக்காக வந்து அந்த 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 ஆவணப்படத்தை நாங்கள் திரையிட்ட பொழுது நடந்த பிரச்சனைகள், அதிமுகவோட நடந்த சண்டைகள் என்பது இன்றைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். 4 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு நடந்த பர்மா ரயில் பிரச்சனை, அந்த ஆவணப்படத்தை வெளியிடும் பொழுது நடந்த பிரச்சனை எங்களுக்கு அதிமுகவோட நடந்த பிரச்சனை தான். எங்களோட அத்தனை போராட்டங்களும் அதிமுக எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக நடந்துட்டு இருக்குது. இதில் வந்து நாங்கள் திமுகவை பேசும்போது கருத்தியல் ரீதியாக கேள்விகள் திமுக நோக்கி வைக்கிறோம். ஏன்னா நீங்கள் வந்து கருத்தியல் ரீதியாக அதிமுக யார்கிட்ட பேசுகிறேன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு கருத்தியல் ரீதியான நபர்களே அதிமுக கிடையாது. அங்கே காலில் விழுகக்கூடிய நபர்கள்ட்ட போய் நாங்கள் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்கக்கிட்ட.
இப்போ அவங்ககிட்ட நடக்கக்கூடியது வந்து நீங்கள் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் எதிராகவும் செஞ்சிருக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் அதிமுக வந்து ஸ்டிக்கர் கட்சின்னு எல்லாரும் பேசினாங்க வெள்ளம் வந்த பொழுது. அந்த ஸ்டிக்கர் ஒட்டுற விஷயத்தை யார் வெளியே கொண்டு வந்தாங்க? அது மே 17 தான் வெளியே கொண்டு வந்துச்சு. நாங்கள் தான் முதல்ல பதிவு பண்ணோம், நாங்கள் தான் முதல்ல தொலைக்காட்சியில் சொன்னோம், இதுக்காக நான் வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம், ஆனால் ஏற்றுக்கொள்ள உங்களை வந்து நாங்கள் அம்பலப்படுத்த விட மாட்டோம்னு சொல்லி வீதியில் நின்று சண்டை போட்டோம். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டிக்கர் ஓட்டுன சம்பவம் வந்த பத்திரிகைகள் வந்து அதை பற்றி எழுதின அனைத்து பத்திரிகைகளும் மே 17 இயக்கம் சொன்ன அறிக்கையை மேற்கோள் காட்டி தான் எழுதினாங்களே ஒழிய சொந்தமெல்லாம் எழுதலை. அப்போ மே 17 இயக்கம் நீங்கள் அதிமுக செய்த அத்தனை விஷயங்களையும் அம்பலப்படுத்துகிற ஒரு இயக்கமாக இதுவரைக்கும் இருந்திருக்குது. அப்போ நீங்கள் அதை பேசாமல் செய்வதற்கான காரணம் நாங்கள் அதிமுக திமுகக்கு எதிரான ஒரு இடத்துல தான் இருக்கோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன பேசுகிறோம்னா, திமுக மத்திய அரசோடு ஒரு மைய அரசாக இயங்கின அரசு. அதுவும் தமிழர்கள் தமிழின தலைவர்னு சொல்லிலாம் சொந்தமாகவே பட்டம் வாங்கி அவங்களே வச்சுக்கிட்டாங்க. ஆனால் தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்ட பொழுது எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் முடக்கினாங்க. நாங்கள் அதை வந்து நேரடியாக என்ன அனுபவப்பட்டோம். நீங்கள் முத்துக்குமார், ஈழம், போரை நிறுத்துறது இப்படிங்கிற வார்த்தைகள் வந்தாலே பிரஸ்ஸில் வந்து நோட்டீஸ் அடிக்கக்கூடாது, போஸ்ட் அடிக்கக்கூடாதுன்னு ஆர்டர் வந்து திமுக ஆட்சியில் இருந்தது. இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது நாங்கள் அடித்தோங்கிறதுனால, அச்சடித்தோங்கிறதுனால நாங்கள் கைது செய்யப்பட்ட வழக்கு பதிவு பண்ண சம்பவங்கள் எல்லாமே இருந்தது. நீங்கள் போஸ்டர் ஒட்டவே முடியாது. திமுக காலத்தில் சுவர் ஒட்டி ஒட்ட முடியாதுங்க. ஒட்டுனீங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் எத்தனை தடவை போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாங்கள் உட்காந்து தொடலை கூட்டு வந்திருக்கிறோம். அப்போ இது எங்களுக்கு வந்து திமுக கிட்ட நடந்த பிரச்சனை வந்து திமுக ஒட்டுமொத்த நிறுவனமே தமிழர்கள் விரோதமாக மாறி இருக்காது. அவங்களுக்கு வந்து ஆற்றை கொள்ளையடிக்கணும், குளத்தை கொள்ளையடிக்கணும், கடலை கொள்ளையடிக்கணும், எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொள்ளையடிக்கணும். ஆனால் தமிழன் என்கின்ற பெயரால் நடத்துகிற ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இதனால தான் நாங்கள் திமுக விமர்சிக்கிறோம். அதிமுக சண்டை போட்டுருக்கோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. விமர்சிப்பது என்பது வேறு, போராடுவது என்பது. எங்களுக்கு போராட்டம் அதிமுக எதிராக இருக்கிறது. அதில் வந்து ஏன் திமுக எப்போ திமுக சேரும் அப்படின்னா, அந்த போராட்டத்தினால் தங்களுக்கு வாக்கு கிடைக்கும் அப்படின்னா திமுக வந்து பேசுவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, அதிமுக பண்ண அம்பலப்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் திமுகவும் இருக்கும், பங்காளியாக இருந்திருக்கும். எங்களுக்கு அதான் பிரச்சனை. ரெண்டு பேருமே பங்காளியாக இருக்கும்பொழுது ரெண்டு பேர்த்து நாங்கள் சொல்லும் பொழுது இவங்க வரமாட்டாங்க. இப்போ போரூர் பிரச்சனை, போரூர் ஏரி மூடப்படுதுனோடனே திமுகவினுடைய மூத்த தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க. அவராக ஒன்றும் நடத்தலையே. மே 17 இயக்கம் ஆரம்பித்து நாங்கள் அறிக்கை கொடுத்து போராட்டத்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு வந்து பண்ணாங்க. அவங்க ஒன்றும் சொல்லலை மே 17 இயக்கம் ஆரம்பிச்சது அதனால அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம்லாம் சொல்லவே இல்லை அவங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து இணைச்சு தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ குற்றச்சாட்டு என்பது திமுகவில் வந்து எழுதுபவர்கள் அதிகம், பேசுபவர்கள் அதிகம், அந்த திறமைகள் உண்டு அவங்களுக்கு. அதனால ஒரு முத்திரை குத்துவது என்பது அவங்களுக்கு வந்து ரொம்ப இயல்பான ஒன்றாக இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி அரசியல் கட்சிகளை தொடர்ச்சியாக எதிர்க்கும் போது, திமுகவை ஆகட்டும், அதிமுகவை ஆகட்டும், இல்லை காங்கிரஸை ஆகட்டும் எதிர்க்கும் போது, ஏதாவது பொது பிரச்சனைன்னு வரும்போது நம்ம அவர்களுடைய இணைந்து பணியாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இவங்க இப்போ திமுக வந்தால் அதிமுக வரமாட்டாங்க, அதிமுக வந்தால் திமுக வரமாட்டாங்க. இருப்பினுமே நம்ம எல்லாத்துக்குமே எல்லாரையுமே இணைத்து ஒரு வேளையில் எல்லாரும் சேர்ந்து செய்யணும்னு நினைக்கும் போது மக்களுக்கு ஒரு குழப்பம் வராதா? இவங்க ஏதாவது பிரச்சனையும் போது, அதாவது தேர்தலும் போது ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி திட்டுவாங்க, ஆனால் ஏதாவது மற்றதுங்கும் போது எல்லாருமே சேர்ந்து நிற்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் வராதா? அந்த நிலை என்னைக்காவது நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? நாங்கள் இது வரைக்கும் திமுக காங்கிரஸை கூப்பிட்டதே இல்லைங்க. நாங்கள் சர்ச் பண்ணதே கிடையாது. திமுக, காங்கிரஸ், பிஜேபி, அதிமுக இவங்களெல்லாம் வந்து எந்த காரணத்தையும் நாங்கள் வந்து சிபிஎம் இவங்களெல்லாம் நாங்கள் கூப்பிட்டதே கிடையாது. இவர்கள் இல்லாமல் தான் மக்கள் இந்த கூட்டமைப்பு அப்படின்னு வரும்போது, சரி திமுக காங்கிரஸ் ஒதுக்கிட்டா கூட விடுதலை சிறுத்தைகள், பாமகவாகட்டும் அல்லது மதிமுகவாகட்டும், இந்த மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி இவங்களையெல்லாம் இணைச்சு செய்யும் போது கூட தேர்தல்னு வரும்போது நம்ம இவங்களுக்குமே ஆதரவு எதுவுமே நம்ம சொல்றது கிடையாது. அப்போ அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்களையுமே நம்ம சாடுறோம் தான். அப்போ ஒரு குழப்பமான நிலை வராதான்னு கேட்குறேன். இல்லை, இப்போ நீங்கள் சிறுத்தைகளோடோ அல்லது தமிழக வாழ்வுரிமை கட்சி அல்லது மதிமுக இவரோடு இணைந்து வேலை செய்யல எங்களுக்கு வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், SDPI இது போன்ற கட்சிகளோடு எங்களுக்கு இயங்கும் பொழுது எங்களுக்கு எந்த பிரச்சனை, ஏன்னா இவங்க அதிகாரத்தில் இல்லை. குறைஞ்சபட்சம் இவங்களுக்கு குறைந்தபட்ச அதிகாரத்தில் கூட இவங்க இல்லாத பொழுது இவங்க வந்து இந்த எங்க கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. ஆனால் தொடர்ச்சியா அதிகாரத்தில் இருந்தவங்க கூட துணையா இருந்தவங்க, அந்த ஆட்சிகளில் பங்கெடுத்தவங்க, அந்த பதவிகளை வகித்தவங்க, இந்த மாதிரியா தானே இருக்காங்க இவங்க எல்லாருமே. அப்பவும் இவங்க குரல் கொடுக்கலையே. இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அவங்களுக்கு உடன்பாடு இருக்கும் பட்சத்தில் அந்த கோரிக்கை வலுப்படுத்துறதுக்காக வர்றாங்க. நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் அரசை தனிமைப்படுத்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த கோரிக்கை ஜனநாயகப்படுத்தப்படும் பொழுது பரந்துபட்ட அளவில் போகிறதுக்கு வந்து இவர்களுடைய குரல் தேவைப்படுது.
போராட்டம் என்பது இயக்கங்களின் கையில் தான் இருக்க முடியும். கோரிக்கை என்பதும் அதோட முழக்கம் என்பதும் இயக்கங்கள் கையில் தான் இருக்கும். அது வழிமுறையும் இயக்கங்கள் கையில் தான் இருக்க முடியும். இப்போ நீங்கள் இடிந்தகரை போராட்டத்தை இந்த கட்சிகள் வந்து பலப்படுத்தினாங்க. எல்லா இடங்களையும் பண்ணும் பொழுது இந்த கூடங்குளத்துக்கு எதிராக யார் இருந்தாங்க, அந்த கட்சிகள் தனிமைப்படுத்தப்பட்டுச்சு. இடிந்தகரை போராட்டத்துக்கு எதிராக இருந்தக்கூடியவங்க, முல்லை பெரியாருக்கு எதிராக இருந்தவர்கள், மூன்று தமிழர் தூக்குக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் வந்து தனிமைப்பட்டாங்க. இதே பலப்படுத்தினதா சொல்லக்கூடிய அமைப்புகளில் இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா, முத்துக்குமார் இறந்த போது வந்து அவர் என்னுடைய உடலை ஆயுதமாக ஏந்துங்க அப்படின்னு சொன்னதையே பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்தினார்கள். அது தொடர்ச்சியாக வந்து சரியான என்ன நோக்கத்தோட அந்த இறப்பு நடந்துச்சோ அந்த சரியான நோக்கம் நிறைவேறாத மாதிரியான திசைக்கு கொண்டு போனாங்க. அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய ராம் கூட அந்த அடுத்தடுத்த கட்டத்தில் அது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு முன் வச்சார். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு முரண்பாடுகள் கிடையாதா? நிச்சயம் முரண்பாடு உண்டு எங்களுக்கு. நாங்கள் அந்த விஷயத்தில் என்றைக்குமே ஏற்றுக்கவும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் நீங்கள் ஆளுங்கட்சியோடு சேர்ந்து நிற்கும் பொழுது எதிராக இருந்திருக்குங்கன்னா நான் நேரடியாக பதிவு பண்ணியிருக்கோம். அவர்களோடு எங்களோட தோழமையாக வந்து நிற்கக்கூடிய கட்சிகள்கிட்ட, இந்த சிறு கட்சிகள், அதிகாரத்தில் இல்லாத கட்சிகள்கிட்ட வந்து அவர்கள் மீதான விமர்சனம் நான் நேரடியாக அவங்ககிட்ட பதிவு பண்ணியிருக்கேன். எங்களுக்கு அதில் வந்து எந்த விதமான தயக்கமும் எங்களுக்கு கிடையாது. இப்போ முழுக்க வந்து காங்கிரஸையும் திமுகவையும் நாங்கள் கூப்பிடுறதே இல்லை அப்படின்னு முழுக்க இக்னோர் பண்ணும்போது ஏன் இந்த மாதிரியான சின்ன கட்சிகளையும் அந்த மாதிரி நீங்கள் இக்னோர் பண்ணுறதில்ல? அவங்களுடைய நீங்கள் சொல்லும்போது பலப்படுத்துறதா இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு அவங்க மூலமாக ஒரு சில இளைஞர்கள் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது, அந்த சமரசம் எங்கே வருது? இல்லைங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, அதிகார வர்க்கம் தான் இங்கே கவர்மெண்ட்டை நடத்துது. பியூரோக்ரஸிங்கிறத மறந்துடும் நம்ம. அது வெறும் திமுக அதிமுகங்கிறது ஏன் அதை எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்னா, இவங்க வந்து அதிகார வர்க்கம், இங்கே இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்களோ அதை இவங்க கேட்டுக்குவாங்க. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நின்றுருக்கிறாங்க. இங்கே அதிகார வர்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த அஃபீஷியல்ஸ், இங்கே இருக்க ஆர்டிஓவாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, அல்லது இங்கே இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, அல்லது போலீஸ் கமிஷனராக இருந்தாலும் சரி, இவங்க என்ன சொல்கிறாங்களோ இந்த கட்சிகள் கேட்கும், ஆட்சியில் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நிற்கிறாங்க. உண்மையான பிரச்சனை, கொள்கை பிரச்சனை எங்கேருந்து வருதுனால் இந்த அதிகாரிகள்கிட்ட தான் வருது. அதிகாரிகள் தான் வந்து சென்னையில் வந்து 144 தடை உத்தரவு 25 வருஷமா போட்டுருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் 144 தடை உத்தரவு இருக்குது. இதுக்கு வந்து ஜால்ரா அடிக்கக்கூடிய வேலையை திமுக அதிமுக தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு போராட்டங்களின் பின்னணியில் இயங்கக்கூடியதோ அந்த அதிகாரிகள் தான் இயங்குறாங்க. இப்போ நாங்கள் அதிகாரியை நோக்கியான கேள்வி முதல்ல வைக்கிறோம். இந்த அதிகாரிகளுக்கு துணையாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பெரும் கட்சிகளும் எப்பவும் நிலைப்பாடில் ஒன்றா நிற்கிறாங்க. அப்போ இந்த சிறு கட்சிகள் வந்து அதிகாரிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை அல்லது அந்த கருத்தை ஆதரிக்கும் பொழுது நாங்கள் அவங்க சேர்த்துக்கல, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ எங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறோம், இந்த கட்சிகள், தேர்தல் கட்சிகள் என்பது பெரிய அளவுக்கு அதிகாரம் உள்ளவையெல்லாம் கிடையாது. இவங்க வந்து மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லக்கூடியது ஜால்ரா அடிக்கக்கூடியவங்க. இப்போ சொல்லப்போனால் அதிகாரிகளை தட்டி கேட்டு மக்கள் சார்பான ஒரு திட்டங்களை கொண்டு வருவதற்காக தான் மக்கள் இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் இடிந்தகரையில் 30,000 காவல்துறையினை கொண்டாந்து இறக்கி மக்களுக்கு எதுவுமே சாப்பாடு கொடுக்காம இருந்த பொழுது திமுகவினுடைய தலைவர் கருணாநிதியிடமிருந்து அறிக்கையெல்லாம் வரலையே. அந்த வேலையை செஞ்ச ஜெயலலிதாவை கண்டிச்சு ஏன் கருணாநிதி அவர்கிட்ட அறிக்கையே வரல? இல்ல, மற்ற பிரச்சனைகள்ல அறிக்கை விடுறதோ அல்லது வந்து அதை பத்தியான ஒரு பேட்டி கொடுக்கிறதோ இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்றீங்க. அதே சமயம் இந்த மாதிரியான விஷயம்னு வரும்போது ஒரு அறிக்கை கூட கொடுக்கலையே அப்படின்னு கேக்குறீங்க. இது ஒரு முரணா இருக்கு. நான் அறிக்கையை சொல்லல, நீங்க நேரா இங்கிருந்து இடிந்தகரை எவ்வளவு தூரத்துல இருக்கு? 20 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. திருவண்ணாமலை எவ்வளவு தூரத்துல இருக்குது? இதே திருவண்ணாமலையில தீபம் ஏத்துறாங்க, நீங்க வாங்க உங்களுக்கு 20 லட்சம் ஓட்டு கொடுங்கன்னா வந்துருவாங்கல்ல. நான் கேட்குற கேள்விதான், நீங்க உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள், அந்த மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த மக்களை யார் அந்த பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்களோ அந்த அதிகாரிகளுக்கு எதிராக ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க அறிக்கை கொடுக்கக்கூடிய தலைவர் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் எடுக்கிறதே கிடையாது. அன்னைக்கு வந்து போராட்டம் நடந்தது, கைது நடந்தது, அதில் வந்து பங்கெடுத்த தலைவர்கள்ட்ட எங்களுக்கு வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவங்க வரணுங்கிறத நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் ஆனால் அந்த இடத்துல ஏன் நீங்கள் வர்றது? நீங்கள் மக்களுக்காக அரசியல் பண்ணுறவங்க, அதிகாரிகளுக்காக அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகளாகத்தான் திமுக அதிமுக நாங்கள் பார்க்குறோம். அந்த அர்த்தத்திலாம் நாங்கள் அவங்க தனிமைப்படுத்தக்கூடிய இடத்த பார்க்குறோம்.